ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐரோப்பியர்களின் வருகை, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் வந்து பார்க்க போறோம். ஹிஸ்டரி முடிச்சிட்டாங்களா? இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா? அயனமை பொறுத்த வரைக்கும் எதுல இருந்து எது வரைக்கும், அயனம்னாவே என்ன அப்படின்னா இயர் தான். மேக்சிமம் பாத்தீங்கன்னா இயர் தான் உங்களுக்கு இருக்கும். இயர், பிளேஸ், இல்லைன்னா ஏதாவது ஒரு பர்சனோட நேம் தான் இருக்கும். அயனம் வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1947 வரைக்கும் படிப்பீங்க. எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1857 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். ஆனா அதுக்கு முன்னாடியே என்ன அப்படின்னா ஐரோப்பியர் வருகை வந்து பார்ப்போம். 1498 இதுல ஸ்டார்ட் ஆகும். இதுல இருந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் இடையில ஒரு முக்கியமான இயர்ஸ் பார்ப்போம். ஃபுல்லா பாக்குறது என்ன அப்படின்னா 1857 இருந்து 1947 வரைக்கும் பார்ப்போம். இதுதான் என்ன அப்படின்னா ஹிஸ்டரி. இது அயனம். ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுல இருந்து பாப்பீங்க? ஆமா, பேலியோலித்திக்ல இருந்து பாப்பீங்க. நம்ம சிலபஸ்ல வந்து என்ன அப்படின்னா ஐவிசில இருந்து, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து பாப்பீங்க. இதுதான் என்ன அப்படின்னா அயனம். இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம பார்க்க போறோம் லைன் பை லைனா. ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? யூரோப்பியன்ஸ்னா யார சொல்லுவோம்? பிரிட்டிஷ், டச், போர்ச்சுகஸ், ஓகே, டேனிஷ், பிரெஞ்சு, எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூரோப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூரோப்பியன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அவங்க யூரோப்ல இருந்து ட்ரேடுக்காக நம்ம இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பாங்க. அந்த மேப்ல வேணா பாத்துக்கோங்க. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து ஸ்கூல் புக்ல எங்கெங்க இருக்கு அப்படின்னா 8th இருக்கு. 8th ஃபர்ஸ்ட் லெசன், 11th வந்து 16th லெசன். கிளாஸ் முடிஞ்சதுமே என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்கை போய் ஒன் டைம் ரீட் பண்ணிருங்க. ரீட் பண்ணிட்டு இந்த ஐரோப்பியர்கள் வருகையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டீப்பா போய் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ரேரா தான் கொஸ்டின் கேட்பாங்க. எப்பயாவது ஏதாவது ஒரு எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் வரும், அதுக்கு மேல தாண்டாது. அதனால போக்கஸ்டு ஏரியா மட்டும் பார்த்தா போதும். நம்ம இந்தியா எங்க இருக்கு? இங்க இருக்கு இந்தியா. யூரோப்பியன் கண்ட்ரில எங்க இருக்கு அப்படின்னா இந்த ஏரியால வந்து இருக்கு. ஓகேவா? இங்க இருந்து ஏன் இங்க வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரேடுக்காக வந்தாங்க. ட்ரேட் அப்படின்னா முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைசஸ், பெப்பருக்காக, அதுக்கப்புறம் காட்டனுக்காக வந்தாங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எப்படி வழி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுலயே பார்த்திருப்போம், யூனிட் 8லயே வந்து பார்த்திருப்பீங்க. அப்பையில இருந்தே என்ன அப்படின்னா கிரீஸ், எகிப்து, ரோம் கூட எல்லாம் நம்ம ட்ரேடில் இருந்தோம். அயனம்ல எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா ஆல்ரெடி ஒரு 3 ரூட்ல வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னென்ன ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெட் சி எங்க இருக்குன்னு தெரியுமா? ஓகே, இதுதான் என்ன அப்படின்னா ரெட் சி. இந்த ரூட் வழியாவும் இங்க இருந்து இந்தியாவில இருந்து இது வரைக்கும் போயிடுவாங்க. போயிட்டு இங்க இட்டாலிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஐரோப்பிய நாடுகளுக்கு எடுத்துட்டு போவாங்க பெப்பர், காட்டன் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் இன்னொரு ரூட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரூட் கச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ரூட் வழியா போயிட்டு இப்படியே போவாங்க. இது ரெண்டும் என்ன அப்படின்னா சி ரூட். ஓகேவா? அதுக்கப்புறம் லேண்ட் வழியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க சைனாவில இருந்து சில்க் ரூட்னு ஒண்ணு போகும். சில்க் ரூட்னு போயிட்டு இங்க போய் மீட் ஆகி மறுபடியும் கடல் வழியா போவாங்க. இங்க இந்தியாவில இருந்து காந்தக்கார் இருக்குல்ல, அங்க போயிட்டு இந்த சில்க் ரூட்டை பிடிச்சு எல்லாத்தையும் கொண்டு போவாங்க. இந்த 3 ரூட் வழியா தான் என்ன அப்படின்னா ட்ரேடிங் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. என்னென்ன ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு ரெட் சி வழியா போனாங்க, அதுக்கப்புறம் கட்ச் வளைகுடா வழியா போனாங்க, அதுக்கப்புறம் சில்க் ரூட் இங்க இருந்து காந்தக்கார் போயிருவாங்க, காந்தக்கார்ல இருந்து சில்க் ரூட் வழியா போயிட்டு இருந்தாங்க. இப்படி போயிட்டு இருந்தவங்க ஏன் கடல் வழி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏரியாவை இந்த ஏரியா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாரு ரூல் பண்ணிட்டு இருந்தா? அப்பையில இருந்து மன்னராட்சி தானே நடந்துட்டு இருந்துச்சு. யார் ரூல் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரோம்ஸ் தான் என்ன அப்படின்னா ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ரோம்ஸ். அதனால என்ன அப்படின்னா யாரா இருந்தாலும் மெர்ச்சன்ட்லாம் இந்த வணிகர்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஈஸியா இங்க இருந்து பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அங்க வந்து வித்துட்டு இருந்தாங்க. இது வந்து ரோம் பீரியட்ல. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளேஸ யாரு புடிச்சானா அரேபியர்கள் வந்து புடிச்சிட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஓட்டோமான் டர்க்கி அப்படின்னு சொல்றவங்க வந்து என்ன அப்படின்னா புடிச்சிட்டாங்க.
துருக்கியருக்கு ஃபர்ஸ்ட் வந்து அப்படின்னா ரோம்ஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, டிஸ்டர்பன்ஸுமே இல்லை, ஈஸியா போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா துருக்கியர்கள் வந்து, அதாவது அரேபியர்கள் வந்து இந்த இடத்த வந்து புடிச்சிட்டாங்க. புடிச்சதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய கண்டிஷன் வந்து கொண்டு வர்றாங்க, மோனோபோலி ஆக்குறாங்க. மோனோபோலினா என்னன்னு தெரியுமா? இந்த வணிகம் ட்ரேடிங்லாம் என்ன அப்படின்னா இந்த ஏரியால உள்ளவங்க மட்டும்தான் பண்ணணும், வெளியாட்களை உள்ள அலோ பண்ண மாட்டாங்க. இவங்கதான் எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டு விற்பாங்க. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. வந்துட்டு இந்த மாதிரி போர்ச்சுகல், பிரான்ஸ், இங்கிலாந்து, டென்மார்க் இந்த மாதிரி நாடுகளுக்கு கொண்டு போய் விற்கும் போது என்ன அப்படின்னா பல மடங்கு அதிகமா வித்தாங்களாம். இது வந்து அவங்களுக்கு வந்து ஃபேரா இல்லை ஐரோப்பிய நாடுகளுக்கு. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளா ஒரு ரூட்டை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அப்படி வர்றவங்க தான் ஐரோப்பியர்கள். இப்ப எப்படி ரூட்டை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போர்ச்சுகல், இங்க இருக்குது போர்ச்சுகல், இங்க என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெயின். போர்ச்சுகல்கிட்ட மணி இருக்கு, பிளஸ் மேன் பவர் இருக்கு. அதே மாதிரி ஸ்பெயின் கிட்ட வந்து என்ன அப்படின்னா டெக்னாலஜி இருக்கு, ஷிப்போட நிறைய டெக்னாலஜி அவங்களுக்கு வந்து தெரியும். ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கடல் வழியை கண்டுபிடிக்கிறாங்க. இங்க உள்ள ஒரு பிரின்ஸ், ஒரு இளவரசர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹென்றி அப்படிங்கிற ஒரு இளவரசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருக்கு அந்த கடல் பயணத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாரு. அதனால ஒரு ஆர்வத்தோட எல்லாரையும் வந்து அனுப்பி வச்சுட்டு இருந்தாரு. அதுக்காக என்ன அப்படின்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன்லாம் ஓபன் பண்ணாரு, இதை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வர்றாங்க. ஃபர்ஸ்ட் யார வந்து அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்த்தலோமிய டயஸ் அப்படிங்கிறவங்கள வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் யார அனுப்பி வைக்கிறாங்க? பார்த்தலோமிய டயஸ் அவங்கள வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இங்கேருந்து வர்றாரு. வந்து இது வரைக்கும் தான் அவரால் வர முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் வர்றதுக்குள்ளயுமே என்ன அப்படின்னா அவருக்கு நிறைய பிரச்சனை, புயல், காற்று, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. அதனால என்ன பண்ணிட்டாரு, இது வரைக்கும் வந்துட்டு திரும்பி ரிட்டர்ன் போயிட்டாரு. வந்தவரு இத வந்து என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நன்னம்பிக்கை முனை, கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் வந்துட்டோம், இனிமே ஈஸியா இந்த ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கு நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவதா ஒரு ஆளை வந்து அனுப்புறாங்க, நீ போயிட்டு இந்த ஈஸ்ட் கண்ட்ரி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொலம்பஸ், கிறிஸ்டோபர் கொலம்பஸை வந்து இது வந்து புக்ல இருக்காது. கொலம்பஸை வந்து அனுப்பி வைக்கிறாங்க ரெண்டாவது. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த சைடு வராம ஸ்ட்ரெயிட்டா எங்க போயிட்டாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு வந்து போயிட்டாரு. அங்க போயிட்டு லேண்டை மட்டும்தான் கண்டுபிடிக்கிறாரு. அங்கேயும் ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அமெரிக்கால இவர் கண்டுபிடிக்கல, சும்மா ஒரு லேண்ட் இருக்கு, இங்கேயும் மக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூணாவதா ஒரு ஆளை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வாஸ்கோட காமா. வாஸ்கோட காமாவை தான் மூணாவதா அனுப்பி வைக்கிறாங்க. யாரை அனுப்பி வைக்கிறது, எந்த கிங் அனுப்பி வைக்கிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இமானுவேல் அப்படிங்கிற ஒரு கிங் தான் அனுப்பி வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்தவர் யாரு? பார்த்தலோமிய டயஸ். பார்த்தலோமிய டயஸ் வர்றாரு. இவரை வந்து யாரு அனுப்பி வைக்கிறா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜான் 2, இரண்டாம் ஜான் வந்து அனுப்பி வைக்கிறாரு. இல்ல, அவர் வந்து என்ன அப்படின்னா ஹென்றி வந்து இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் ஓபன் பண்ணார். அவர் வந்து ஒரு இளவரசர், எல்லாரையும் வந்து இதுக்கு ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாரு. ஆனா கிங் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் ஜான். இந்த ஸ்டோரி புரிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா 3 ரூட் இருக்கு. 2 வந்து என்ன அப்படின்னா சி ரூட்டு, 1 லேண்டு. இது வழியா தான் போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோம்ஸ் வந்து இந்த பகுதியை வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அரேபியர்கள் வர்றாங்க. அரேபியர்கள்ல ஒட்டோமான், டர்க் அப்படிங்கிற சொல்றவங்க வர்றாங்க.
இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மோனோபோலி ஆக்குறாங்க. மோனோபோலினா என்ன அப்படின்னா இந்த ஏரியால இவங்க மட்டும்தான், அரேபியர்கள் மட்டும்தான் வணிகம் செய்ய முடியும். அதே மாதிரி இங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. வந்துட்டு இங்க கொண்டு போய் விக்கிறதும் அவங்கதான் இருப்பாங்க. இப்ப பெப்பர் வந்து ₹1 வாங்கினாங்க அப்படின்னா அங்க இருந்து கொண்டுட்டு வந்து எத்தனை ரூபாய்க்கு விற்பாங்கன்னா ₹60 விற்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப கூட வித்தாங்க. இது வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகல. அதனால நம்மளே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சீரூட்டை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு நம்ம இந்தியாவுக்கு வர்றாங்க. மூணாவது யார வந்து அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா வாஸ்கோட காமா வந்து அனுப்பி வைக்கிறாங்க. வாஸ்கோட காமா என்ன பண்றாரு, இங்க இருந்து வந்துட்டாரு. வந்து இங்க இந்த மொசாம்பிக் வரையும் போயிட்டாரு. போயிட்டு இங்க இருந்து ஒரு குஜராத் மெர்ச்சன்ட் வந்து இருக்காரு. அவர் தான் என்ன பண்றாரு, இங்கேருந்து கள்ளிக்கோட்டைக்கு கூட்டிட்டு போறாரு. காலிக்கட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாரு. அவருக்கு தெரியாது இந்த மாதிரி நம்ம கூட்டிட்டு போறதால நம்ம இந்தியா இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகும்னு தெரியாமையே கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க இப்ப கள்ளிக்கோட்டை, நம்ம இந்தியால இப்ப யாரோட ஆட்சி எல்லாம் நடந்துட்டு இருக்கு, மன்னர் ஆட்சி தானே நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த கள்ளிக்கோட்டையில எந்த மன்னர் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாமரின் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காரு. அவருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாமுத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மன விக்ரமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு ஃபர்ஸ்ட் வந்ததும் அவருக்கு வந்து ஒரு சந்தோஷம். அதனால என்ன அப்படின்னா நல்லா வெல்கம் பண்றாரு. வெல்கம் பண்ணி நிறைய பொருட்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. வாஸ்கோட காமா வந்தவர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 கப்பல்ல வந்திருப்பாரு. 3 கப்பலை கூட்டிட்டு வந்திருப்பாரு. 3 கப்பல்களை கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னா ஒரு 170 பேர் கிட்ட இருந்திருப்பாங்க. அதுல உயிர் பொழைச்சு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்கல்ல, இடையில நிறைய உடம்பு சரியாம போகும், ஏன்னா கிளைமேட் எல்லாம் ஒத்துக்காது, அந்த மாதிரி நிறைய இருக்கும். எவ்வளவு பேர் பொழைச்சு வந்தாங்க அப்படின்னா 55 பேர் தான் பொழைச்சே வந்திருப்பாங்க. வந்து இங்க நேரம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு மறுபடியும் என்ன அப்படின்னா அவங்க ஏரியால போய் விக்கிறாங்க. விற்கும் போது அவருக்கு நிறைய லாபம் கிடைக்குது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, இவரை பார்த்து நிறைய பேர் மோட்டிவேட் ஆயிட்டு மறுபடியும் வர ஆரம்பிக்கிறாங்க லைன் பை லைனா. சரி, போர்ச்சுகல் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஸ்பெயின் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டாங்க, ட்ரீட்டி போட்டுட்டாங்க. நம்ம 2 பேரையும் தான் என்ன அப்படின்னா இந்த அரபிக்கடல்ல எல்லாமே பண்ணணும். ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷிப்பை தவிர வேற எந்த ஷிப்பும் வரக்கூடாது. அப்படி வந்தா நமக்கு தெரியாம எதுவும் மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இங்கிலாந்து இருக்குல்ல, இங்கிலாந்தால ஃபர்ஸ்ட் ஈஸியா இந்தியாவுக்கு வர முடியல. அதனாலதான் பிரிட்டிஷ் வந்து பின்னாடி வந்தாங்க, வர முடியல அவங்களால. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல என்ன ஆச்சு, ஸ்பெயினுக்கும் இங்கிலாந்துக்கும் சண்டை நடக்குது. 1588 வந்து சண்டை நடக்குது. அதுல வந்து ஸ்பெயின் தோத்துருச்சு. இப்போ பிரிட்டிஷ்க்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ஹோப் வந்துருச்சு, நம்ம ஈஸியா பிரிட்டிஷ் ஸ்பெயினை வந்து வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஹோப் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவுக்கு. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சாங்க. ஓகேவா, இது கிளியரா? இதுதான் கதை. எதனால வந்தாங்க, எப்படி வந்தாங்க, யாரு லைன் பை லைனா வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர் படிதான் என்ன அப்படின்னா லைன் பை லைனா வருவாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா ஐரோப்பியர்கள் வருகைன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்து இந்த பாக்ஸை போட்டுக்கோங்க. யாரு ஃபர்ஸ்ட் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பிசி எஸ்ஐல எல்லாம் கேட்டிருக்காங்க. டிஎன்பிசில கொஞ்சம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ரிப்பீட்டடா கேட்பாங்க. யாரு வந்தா இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஐரோப்பிய நாடு அப்படின்னா போர்ச்சுகல். எப்போ வருவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1498 வந்து வருவாங்க.
வந்தவங்க எப்ப போவாங்க அப்படின்னா 1961 தான் போவாங்க. 1961 போவாங்க. நெக்ஸ்ட் டச்சு வர்றாங்க. டச்சு கம்பெனி எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1602 வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. போர்ச்சுகல் அப்படி இல்ல, கம்பெனி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வரல. அவங்க ஸ்பெயின் கூட ஒரு ட்ரீட்டி வச்சு வந்தாங்க. டச்சு கம்பெனி எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1602 ஸ்டார்ட் பண்ணி 1605 வந்திருப்பாங்க. வந்து ஃபேக்டரியில நிறுவியிருப்பாங்க. எப்ப போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1759 வந்து வெளில போயிருப்பாங்க டச்சு. நெக்ஸ்ட் ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்கள் எப்ப வெளில போனாங்கன்னா உங்களுக்கே தெரியும். எப்ப வெளில போனாங்க? 1947 போயிருப்பாங்க. எப்போ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா 1600 வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு எப்போ வந்திருப்பாங்க அப்படின்னா 1608 கம்பெனி நம்ம இந்தியாவுக்கு வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் டேனியர்கள். டேனியர்கள் எப்போ அப்படின்னா 1616 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு நிறுவனம் வந்து ட்ரேடிங்காக ஒரு நிறுவனம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணி 1618 இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. எப்ப போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1845 வெளில போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் கடைசியா வந்தவங்க யாருன்னா பிரெஞ்சு. பிரெஞ்சு கம்பெனி எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1664 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு எப்போ வந்து ஃபேக்டரி நிறுவி இருப்பாங்கன்னா 1668 எப்ப வெளில போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1954 வந்து வெளில போயிருப்பாங்க. இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். SIPC இந்த மாதிரி ஏதாவது படிக்கிறீங்களா? ஆமா, உங்களுக்கு ஆர்டர் கேட்பாங்க. எந்த ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் கடைசியா போனாங்கன்னு கேட்பாங்க. அதனால எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிரிட்டிஷ் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஈஸியா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுல கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா போர்ச்சுகலா இல்ல பிரிட்டிஷா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பிரிட்டிஷ் தான் நம்ம ரூல் பண்ணிருந்தாங்க, அவங்க தான் கடைசியா போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பிரிட்டிஷ்ல தான் கை வைப்பீங்க. பிரெஞ்சும் முக்கியம். பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி எல்லாருக்குமே தெரியும். யார் ரூல் பண்ணிருந்தா? பிரெஞ்சு தான் ரூல் பண்ணிருந்துச்சு. கடைசியா போனது என்ன அப்படின்னா போர்ச்சுகல் தான். ஃபர்ஸ்ட் வந்ததும் போர்ச்சுகல் தான். செகண்டா வந்தது டச்சு. அதுக்கப்புறம் வந்தவங்க தான் என்ன அப்படின்னா ஆங்கிலேயர்கள். ஃபர்ஸ்ட் போர்ச்சுகல். போர்ச்சுகலை பொறுத்த வரைக்கும் போர்ச்சுகலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மள ரூல் பண்ணணும்னா அவங்க நினைக்கவே இல்லை. அவங்களுக்கு தேவை வந்து என்ன அப்படின்னா ஒரு கடலோரமா ஒரு இடம், அதுல இருந்து நாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து எங்க நாட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், விற்கணும். அதுதான் அவங்களோட ஒரு மோட்டிவாவே இருந்துச்சு. டேனிஷ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டேனிஷ்க்கும் இங்கிலீஷ்க்கும் சண்டை நடந்துச்சு. எதனால அப்படின்னா டேனிஷ்க்கு இந்தியா மேல பெருசா வந்து ஆர்வம் இல்லை. அவங்க ஆர்வம் ஃபுல்லா எது மேல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தோனேஷியா இருக்குல்ல, அது மேலதான் இருந்துச்சு. இந்தோனேஷியா மேலதான் அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்வம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை விட அங்க நிறைய ஸ்பைசஸ் கிடைக்கும். இந்தியாவில பொறுத்த வரைக்கும் அப்படின்னா காட்டன் கிடைக்கும். அதனாலதான் என்ன அப்படின்னா இங்கிலாந்துக்கு காட்டனோட தேவை இருந்துச்சு. அதனாலதான் என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு காட்டன் தேவை, அதனால இங்க இருந்து நம்ம உற்பத்தி கொண்டு போயிட்டு அங்க மிஷினை வச்சு ட்ரெஸ்ஸா மாத்தி இங்க கொண்டு வந்து விற்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியால இவங்க வந்து இந்தியாவை வந்து விடல. நெக்ஸ்ட் பிரெஞ்சுக்கும் இங்கிலாந்துக்கும் தான் என்ன அப்படின்னா சண்டை நடந்துட்டே இருந்துச்சு. கடைசியில என்ன அப்படின்னா இங்கிலாந்து தான் வின் பண்ணுச்சு. போர்ச்சுகலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தேவை ஏதோ ஒரு லேண்டு, நாங்க அதுல வந்து ஃபேக்டரி மாதிரி நிறுவி பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து இங்கேருந்து கொண்டு போய் ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்போம். அதுதான் அவங்களோட மோட்டிவா இருந்துச்சு. டேனியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
அவங்க மோட்டிவ் ஃபுல்லாவே என்ன அப்படின்னா இந்தோனேசியா தீவு மேலதான் இருந்துச்சு. ஏன்னா அங்கதான் என்ன அப்படின்னா இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ஸ்பைசஸ் வந்து நிறைய இருந்துச்சு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பெப்பர் மட்டும்தான் இருந்துச்சு. அங்க வந்து எல்லாமே இருந்துச்சு இந்தோனேசியாவுல. நெக்ஸ்ட் ஆங்கிலேயர்கள் வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பைசஸும் தேவை, காட்டனும் தேவை அதே நேரத்துல. அதனால என்ன பண்ணாங்க, இந்தியா விட்டு அவங்க போற மாதிரியே இல்லை. நெக்ஸ்ட் டேனியர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில நிறைய சண்டை நடந்துச்சு. இதை வந்து தனியாவே பார்ப்போம், ஒரு போர் வார் அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே பார்ப்போம். நிறைய சண்டை நடந்து பிரெஞ்சை வந்து வெளியே அனுப்புனாங்க. டச். ஃபர்ஸ்ட் இப்போ போர்ச்சுகல் வந்து பார்க்கலாம். கிளியரா இது வரைக்கும்? போர்ச்சுகல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கான்ஸ்டான்டின் நோபிள். அப்படிங்கிற ஒரு பிளேஸ் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா துருக்கியர்கள் வந்து 1453 வந்து கைப்பற்றினாங்க. எனக்கு பிடிஎஃப் இருக்கு. எப்படி இருப்பாங்க உங்க கிளாஸ்? பிடிஎஃப் வச்சா இல்ல போர்ட்ல தான்? நோட்ஸ் எடுக்கிறதுலாம் ரன்னிங் நோட்ஸ் நீங்களே எடுத்துப்பீங்களா? அப்படியே எழுதிப்பீங்க. ஓகே, என்கிட்ட இதுக்கு பிடிஎஃப்பும் இருக்கு. ஓகே, துருக்கியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கான்ஸ்டான்டின் நோபிள் அப்படிங்கிற இடத்த வந்து கைப்பற்றினாங்க. கைப்பற்றினதெல்லாம் என்ன அப்படின்னா இவங்க சீரூட் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் மாலுமி ஹென்றி, போர்ச்சுகீசிய இளவரசர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாலுமி ஹென்றி. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேவிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்றாருன்னா இவருக்கு இந்த கடற்பயணத்துல வந்து ரொம்ப ஆர்வம். அதனால என்ன அப்படின்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனும் ஸ்டார்ட் பண்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். மாலுமி ஹென்ரியை பொறுத்த வரைக்கும் கடற்பயணத்துல ரொம்ப ஆர்வமா இருக்காரு. எல்லாரையும் வந்து என்ன அப்படின்னா ஊக்கப்படுத்துறாரு. செகண்ட் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்த்தலோமியோ டயஸ். பார்த்தலோமியோ டயஸ் வந்து எப்போ வர்றாரு அப்படின்னா 1482 வருவாரு. எந்த மன்னர் அனுப்பி வைக்கிறாரு? ஜான் 2 வந்து அனுப்பி வைக்கிறாரு. இவரு எது வரைக்கும் வர்றாரு? நன்னம்பிக்கை முனை வரைக்கும் வர்றாரு. அதாவது என்ன அப்படின்னா ஆப்பிரிக்காவோட தென்கோடி முனை வரைக்கும் வர்றாரு. அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நன்னம்பிக்கை முனை. இவர் தான் சொல்லுவார். கொலம்பஸ் வந்து என்ன அப்படின்னா அமெரிக்கா சைடு போயிட்டாரு. நெக்ஸ்ட் யார அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டோபர் கொலம்பஸ். இதுக்கப்புறம் இல்ல பார்த்தலோமியோ டயஸ் வந்து நம்பிக்கை முனை வரைக்கும் வந்துட்டு ரிட்டர்ன் போயிட்டாரு. அவரால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் யார் அனுப்பி வைக்கிறாங்கன்னா கொலம்பஸ் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. கொலம்பஸ் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம இந்தியா அந்த சைடு தானே இருக்கு, ஈஸ்டுக்கு வராம அவர் வெஸ்ட்டுக்கு போயிட்டாரு. போயிட்டு அங்கேயும் ஒரு லேண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அமெரிக்காவை கண்டுபிடிக்கல, இங்கேயும் ஒரு லேண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு கிறிஸ்டோபர் கொலம்பஸ். நெக்ஸ்ட் மூணாவதா யாரு வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாஸ்கோ ட காமா.
எந்த கிங் வந்து அனுப்பி வைப்பாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இமானுவேல். இமானுவேல் வந்து என்ன அப்படின்னா அனுப்பி வைக்கிறாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு, மொசாம்பிக் வரைக்கும் வர்றாரு. வந்துட்டு ஒரு குஜராத்ல உள்ள ஒரு வணிகரோட ஹெல்ப்போட நம்ம கள்ளிக்கோட்டைக்கு வந்து காலிக்கட்டுக்கு வந்து வர்றாரு. வாஸ்கோட காமா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 3 தடவை வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வந்திருப்பாரு, வந்துட்டு பொருட்கள்லாம் வாங்கிட்டு போவாரு. வாஸ்கோட காமாக்கு அப்புறம் ஒருத்தர் வருவாரு. அவர் பேர் என்னன்னா கேப்ரல், பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு வாஸ்கோட காமாக்கு அப்புறம். பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரல் இவர் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சண்டை வரும். ஒரு ஃபேக்டரி வந்து என்ன அப்படின்னா நிறுவனத்துக்கு முயற்சி பண்ணுவாரு. அதுக்கப்புறம் சண்டை வந்துடும். அங்க உள்ள லோக்கல் பீப்புள என்ன பண்ணிடுவாங்க, இவருக்கு ஆதரவு தெரிவிக்கல. அதுக்கப்புறம் சண்டை போட்டு இவர் அப்படியே போயிடுவாரு. நெக்ஸ்ட் மறுபடியும் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாஸ்கோட காமா வந்து வருவாரு. எப்போ அப்படின்னா 1501. இவர் எப்போ வருவாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1500 வந்து வருவாரு. யாருன்னா கேப்ரல் வந்து 1500 வருவாரு. மறுபடியும் வாஸ்கோட காமா வந்து ஆல்ரெடி வாஸ்கோட காமா வந்து 1498 வந்திருக்காரு. செகண்டா 1501 வந்து வருவார். 1 வந்து அப்பதான் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேக்டரி நம்ம இப்படி வந்துட்டு போனா சரி வராது, நமக்குன்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஃபேக்டரி வந்து நிறுவனம்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டரி வந்து நிறுவுவாரு. எங்க நிறுவாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொச்சின்ல வந்து நிறுவுவாரு. 3ஆவதா எப்போ வருவாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1524 வந்து வருவாரு. வந்துட்டு கொச்சியிலேயே இறந்தும் போயிருவாரு. ஃபேக்டரி எங்கெல்லாம் நிறுவுவாருன்னா கள்ளிக்கோட்டை, அதாவது காலிக்கட், கொச்சி, கண்ணனூர்ல ஒரு சிறை, இவங்களோட ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொச்சி. கொச்சியை என்ன பண்றாங்கன்னா தலைநகரமா பிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா போர்ச்சுகீசியரோட முதல் தலைநகரம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எது அப்படின்னா கொச்சி. அதுக்கப்புறம் தான் நம்மளோட அந்த சென்னை, பாம்பே, கல்கட்டா இதெல்லாம் ஒண்ணா என்ன அப்படின்னா கேப்சர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எது அப்படின்னா கொச்சி. அது வந்து என்ன அப்படின்னா அங்க மேப்ல பார்த்தோம்ல அரேபியால உள்ள அந்த ஒரு கண்ட்ரில கான்ஸ்டான்டினோபிள வந்து அரேபியர்கள் கைப்பற்றி துருக்கியர்கள் வந்து கைப்பற்றிட்டாங்க. அதனாலதான் என்ன அப்படின்னா இவங்க சீ ரூட் வந்து கண்டுபிடிச்சாங்க. கான்ஸ்டான்டினோபிள்ங்கிறது நம்ம இந்தியால உள்ளது இல்ல, அங்க உள்ளது.
நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபார்ம் பண்ணி நம்ம ஃபேக்டரி எல்லாத்தையும் பாக்குறதுக்கு ஒரு கவர்னர் மாதிரி அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் கவர்னரா ஒருத்தர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அல்மெய்டா. அல்மெய்டாவை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கவர்னரா அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. எப்பையில இருந்து எப்போ அப்படின்னா 1505 இருந்து 1509 வரைக்கும் அல்மெய்டா கவர்னரா இருக்காரு. ஃபர்ஸ்ட் கவர்னர். ஆமா, போர்ச்சுகீசியரோட ஃபர்ஸ்ட் கவர்னர் யாரு அப்படின்னா அல்மெய்டா. இவரை பத்தி என்ன அப்படின்னா 2 கொஸ்டின் தான் கேட்கலாம். ரொம்ப புக்ல நிறைய கதை கொடுத்திருப்பாங்க, அதெல்லாம் படிக்காம ஷார்ட்டா 2 கொஸ்டின் தான். போர்ச்சுகீசியர்களோட ஃபர்ஸ்ட் கவர்னர் யாரு அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டா அல்மெய்டா. இவரோட இயர் வந்து பாத்துக்கோங்க, எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஆளுநர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. 2வதா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீல நிற கொள்கை. நீல நீர் கொள்கை, ப்ளூ வாட்டர் பாலிசி. இத வந்து கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அல்மெய்டா தான் கொண்டு வருவாரு. இது என்ன ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்கதான் கடல் வழியை கண்டுபிடிச்சாங்களா, அதனால என்ன பண்றாங்கன்னா நம்மள தவிர யாருமே வந்து பர்மிஷன் இல்லாம இந்த ஈஸ்ட் கண்ட்ரிக்கு வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ப்ளூ வாட்டர் பாலிசியை வந்து கொண்டு வருவாங்க. ஆனா இது வந்து கடைசியில என்ன அப்படின்னா இவங்களுக்கே ஒரு இதா வந்து மாறிடுச்சு. இதனால நிறைய சண்டைகள்லாம் வரும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கொஸ்டின் கேட்டது என்ன அப்படின்னா முதல் கவர்னர் யாரு, இது நீல நீர் கொள்கையை வந்து கொண்டு வந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு உள்ள போயிட்டு இது வரைக்கும் கேட்டது இல்ல. 2வதா யார அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அல்புகர்க். செகண்ட் கவர்னர் 1509 இருந்து 1515 வரைக்கும் இருப்பாரு. அல்புகர்க்க பொறுத்த வரைக்கும் இவர் தான் என்ன அப்படின்னா போர்ச்சுகீசியரோட அந்த பவரை உண்மையாக நிறுவிய. இவர் வந்தாரு, சும்மா ஓரளவு பார்த்தாரு, போயிட்டாரு. ஆனா போர்ச்சுகீசியரோட அதிகாரத்தை இந்தியாவுல நிலைநாட்டியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொஸ்டின் கேட்டாங்கன்னா அல்புகர்க்கு தான். போர்ச்சுகீசியரோட அதிகாரத்துல உண்மையிலேயே நிலைநிறுத்தியவர் யாரு அப்படின்னா அல்புகர்க்கு. இவர் வந்து என்ன அப்படின்னா செகண்டா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு. இதுக்காக இவர் என்னென்ன முயற்சிகள்லாம் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திய பெண்களை வந்து திருமணம் செஞ்சிருக்காங்க. இந்திய பெண்களுடன் திருமண உறவு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஜயநகர எம்பையர். அந்த சமயத்துல வந்து நம்மளோட அந்த சவுத்த வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இந்தியாவுல. அவங்க கூட என்ன அப்படின்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல வந்து இருப்பாங்க. சதி தெரியுமா? சதினா என்னது? உடன்கட்டை ஏறுதல். அதாவது ஹஸ்பண்ட் இறந்துட்டா அந்த இதுலயே பொண்ணுங்களே வச்சு எரிச்சிருவாங்க. அதுதான் அந்த காலத்துல வந்து பின்பற்றிட்டு வந்தாங்க. சதி எல்லாருக்குமே மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் ஒரு 6 மாசம் படிக்கிறவங்க இந்த மாதிரி. சதி ஒழிப்பு எப்போ? 1829 தான் அப்படின்னா சதி ஒழிப்பு. இதை யாரு கொண்டு வருவா? வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து கொண்டு வருவாரா? 1829. டேட் டிசம்பர் 4. அப்பதான் கொண்டு வருவாங்க. வில்லியம் பெண்டிங் பிரபு கொண்டு வருவாரு. அவர் தான் என்ன அப்படின்னா அப்போ கவர்னரா இருப்பாரு, இந்தியாவோட கவர்னரா இருப்பாரு. அதனால அதை வந்து கொண்டு வருவாரு. இதுக்கு முன்னாடியே யாரெல்லாம் இந்த சதி ஒழிப்பை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அக்பர் சொல்லியிருக்காரு.
சதியை பத்தி யாரெல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபுக்கு முன்னாடியே அக்பர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு முன்னாடியே சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அல்புகர்க் வந்து சொல்லியிருப்பாரு. அல்புகர்க்கு தான் என்ன, அல்புகர்க்கு அக்பருக்கும் முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அல்புகர்க்கு, அதுக்கப்புறம் அக்பரு, அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் வந்து அதை அபாலிஷ் பண்ணுவாங்க, சதி ஒழிப்பு 1829ல. சொன்னது யாரு அப்படின்னா அல்புகர்க். டிசம்பர் 4. அல்புகர்க் ஃபர்ஸ்ட் இந்தியாவில போர்ச்சுகீசியரோட அதிகாரத்தை உண்மையில நிலைநாட்டியவர் யாரு அப்படின்னா அல்புகர்க்கு தான். செகண்டா கவர்னரா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இவரு அவங்களோட அந்த போர்ச்சுகல வந்து பவர்ஃபுல்லா நிலைநாட்டுறதுக்கு என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திய பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அங்க இருந்து வந்தவங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இங்க ரூல் பண்ற விஜயநகர எம்பையர் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. ஏன்னா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாதான் இவங்க எப்படி வேணா ட்ரேட் பண்ணிக்கலாம், எங்க வேணா போய்க்கலாம், எங்க வேணா ஃபேக்டரி அமைச்சுக்கலாம். அதனால என்ன அப்படின்னா விஜயநகர பேரரசோட நட்புறவோட இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சதி ஒழிப்பை பத்தி அப்பவே சொல்லியிருப்பாரு. இது வந்து ரொம்ப கெட்ட பழக்கம், இதை வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே வந்து இந்தியாவில வந்து சொல்லியிருப்பாரு. ஆனா யாரும் கேட்கல. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1510 கோவா வந்து பிடிப்பாரு. கோவாவை கைப்பற்றி இங்க ஃபேக்டரி வந்து நிறுவுவாரு. இந்த இயர் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் யாருக்கிட்டே இருந்து கைப்பற்றுவாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஜப்பூர் சுல்தான். பிஜப்பூர் சுல்தான் யூசப் அடில் சாகி. இப்ப ரீசெண்டா ஒரு இந்த வருஷத்துலேயே நடந்த எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. யாருக்கிட்டே எப்பயுமே கொஸ்டின் என்ன அப்படின்னா 1510 எந்த நகரம் வந்து கைப்பற்றினாங்கன்னு கேட்பாங்க, இல்லைன்னா யாரு கைப்பற்றினாங்கன்னு சொல்லிட்டு தான் பேசிக்கா கொஸ்டின் இருக்கும். ஆனா இந்த வருஷம் என்ன அப்படின்னா யாருக்கிட்டே இருந்து கைப்பற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. யார் அப்படின்னா பிஜப்பூர் சுல்தான் யூசப் அடில் சாகி. நெக்ஸ்ட் 1515 ஆம்ஸ் துறைமுகம், அதாவது அது ஒரு போர்ட், ஆம்ஸ்ங்கிறது ஒரு போர்ட், அதை வந்து கைப்பற்றுறாரு. அது நம்ம இந்தியாவில இல்ல, அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த அரேபிய நாடுகள்ல இருக்கு. இத வந்து கைப்பற்றுறாங்க. இப்ப 2 பேர் பார்த்தோம் கவர்னர். ஃபர்ஸ்ட் அல்மெய்டா. அல்மெய்டாவை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்லை, 2 பாயிண்ட் தான். ஒண்ணு முதல் கவர்னர், 2வது நீல நிற கொள்கையை வந்து அறிமுகப்படுத்தி இருப்பாரு. எப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க 1505 to 9 வரைக்கும் இருந்திருப்பாரு. செகண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவர் யாரு அப்படின்னா அல்புகர்க்கு. இவர் என்னெல்லாம் பண்ணிருப்பாரு அப்படின்னா போர்ச்சுகீசியரோட அதிகாரத்தை உண்மையில நிலைநாட்டியவர் யாருன்னா அல்புகர்க்கு தான். அதுக்கப்புறம் விஜயநகர் கூட ஒரு நட்புணர்வு, இந்திய பெண்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிறது, முக்கியமானது என்ன அப்படின்னா சதி ஒழிப்பு. அதுக்கப்புறம் 1510 கோவாவை வந்து கேப்சர் பண்ணுவாரு. யார்கிட்டேந்து அப்படின்னா பிஜப்பூர் சுல்தான் யூசப் அடில் சா கிட்டேந்து. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆம்ஸ் போர்ட்டை வந்து கைப்பற்றுவாரு. அது எப்போனா 1515. இவரை பத்தி இது வரைக்கும் இவ்வளவுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் யார பார்க்க போறோம் அப்படின்னா நினோடி குன்கா. ஆயிரத்தி 1529 வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க கவர்னரா. வந்து அடுத்த வருஷமே என்ன பண்ணிருப்பாருன்னா கேபிட்டலை வந்து மாத்திருப்பாரு.
எங்க இருந்து எங்க அப்படின்னா ஆல்ரெடி எங்க இருந்துச்சு, கொச்சியில இருந்துச்சா, கொச்சியில இருந்து கோவாக்கு வந்து மாத்திருப்பாரு. இவர் மூணாவது கவர்னர் இல்ல, ஃபர்ஸ்ட் 2 பேரும் மட்டும் ஆர்டரா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம்னா என்ன அப்படின்னா முக்கியமா ஏதாவது இன்சிடென்ட் இருந்திருக்கும்ல, அது மட்டும் தான் பார்ப்போம். ஆமா, அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க கவர்னரா. வினோடி குன்கா இவர் பீரியட்ல வந்து என்ன நடந்திருக்கும்னா கேபிட்டல்ல வந்து மாத்திருப்பாரு. எங்க இருந்து எங்க அப்படின்னா கொச்சியில இருந்து கோவாக்கு வந்து மாத்திருப்பாரு. கோவா வந்து யாரு கைப்பற்றுவா? ஆமா, அல்புகருக்கு 1510 வந்து கைப்பற்றுவாரா. நெக்ஸ்ட் நொரன்கா. நொரன்கா வர்றாரு. இவர் பீரியட்ல என்ன நடக்கும்னா பெருசா ஒண்ணுமே இருக்காது. 1571 இவர் வந்து குஜராத்துக்கு வந்து வரும் பொழுது அக்பர் வந்து வந்திருப்பாரு. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அக்பர் வந்து வந்திருப்பாரு. அக்பர் யாருன்னு தெரியுமா? முகல்ஸ்ல வர்ற ஒரு இளவரசர் தான் என்ன அப்படின்னா அக்பர். அக்பர்ங்கிற பேர்ல நிறைய இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு அக்பர், ஜோதா அக்பர் படம் பாத்திருக்கீங்களா? ஆமா. அந்த மாதிரி இல்ல. இவருக்குதான் இயர், நினோடி குன்காக்கு வந்து இயர் கொடுத்திருப்பாங்க. இவருக்கு இயர் சும்மா தெரிஞ்சுக்கோங்க, தலைநகர் மாற்றப்பட்டதால அதோட இயர் வந்து தெரிஞ்சுக்கணும். இவருக்கெல்லாம் இயர் வந்து படிக்கணும்னு தேவையில்லை. இல்ல, இவரும் கவர்னர். இவரும் கவர்னர். இதுக்கப்புறம் வர்றவங்க எல்லாமே 4 பேர் கவர்னர். அவ்வளவுதான் கவர்னர், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து இப்ப போர்ச்சுகீசியர்கள் வந்துட்டாங்க. இவங்களோட கல்ச்சர் வேற, எல்லாமே வேறையா இருக்குமா. இங்க வந்து இருக்கும்போது அவங்க என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். எதெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா புகையிலை, டொபாக்கோ இருக்குல்ல, அதை வந்து இவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் முந்திரி இருக்குல்ல, அதை இவங்க தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. கேசியூ சொல்லுவோம்ல, அதை வந்து இவங்க தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. புகையிலே கொஷின் கேட்டிருக்காங்க அடிக்கடி. புகையிலேயே அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. போர்ச்சுகீசியர்கள் தான் அறிமுகம் செஞ்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் இவங்களோட அந்த ட்ரேடிங் இருக்குல்ல, வணிக முறை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேர்மையாவே இல்லை. நிறைய ஃப்ராட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனாலயும் வந்து என்ன அப்படின்னா அவங்களால இந்தியாவில ரொம்ப நாள் இருக்க முடியல. அது மட்டும் இல்லாம அடிமைகள், ஸ்லேவ் வாங்கிட்டு போயிட்டு இங்க இருந்து நம்ம இந்தியர்களை கூட்டிட்டு போயிட்டு வேற நாடுகளுக்கு அங்க விற்கிறது, தோட்டங்களை வந்து வேலை பார்க்க வைக்கிறது, அந்த மாதிரி முறைகள்லாம் வந்து என்ன அப்படின்னா பின்பற்றினாங்க. அதனாலயும் என்ன அப்படின்னா இவங்களால இந்தியாவில ரொம்ப நாளைக்கு இருக்க முடியல. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மத மாற்றம், கன்வெர்ட் பண்ணாங்க. கிறிஸ்டினா வந்து கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால என்ன அப்படின்னா மக்களுக்கு பிடிக்காம நிறைய கேஸ்லாம் அதனால நடந்துட்டு இருந்துச்சு அந்த பீரியட்ல, இவங்க மத மாற்றம் செஞ்ச பீரியட்ல. அதனாலே இவங்க வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, இது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னா அடிமை முறை, இங்க இருந்து நம்ம இந்தியர்களை போயிட்டு ஆப்பிரிக்காவிலேயோ இல்ல அமெரிக்காவிலேயோ கூட்டிட்டு போயிட்டு விற்கிறது, அங்க உள்ள தோட்டங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வணிக முறையில வந்து நேர்மையே இல்லை. இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டோரி மாதிரி. நேர்மையாவே அவங்க நடந்துக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மத மாற்றம், முக்கியமா வந்து மத மாற்றம் வந்து செஞ்சாங்க.
ஒரு 2 பேரை பத்தி தெரிஞ்சுக்கணும் போர்ச்சுகீசியர்கள். யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராபர்ட் டி நொபிலி, அதுக்கப்புறம் ஹென்ரிச். ராபர்ட் டி நொபிலி, ஹென்ரிச். இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவரை தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் உரைநடையின் தந்தை. ஹென்ரிச் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை. ராபர்ட் டி நொபிலி தமிழ் உரைநடையின் தந்தை, ஹென்ரிச் தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை. இவங்க எல்லாமே என்ன அப்படின்னா மதமாற்றம் செய்யறதுக்காக நம்ம இந்தியாவுக்கு வந்த போர்ச்சுகீசியர்கள். இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த இலக்கியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் என்ன அப்படின்னா தமிழ் உரைநடையின் தந்தை, தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நியூவா சேர்த்ததால பாத்துக்கோங்க. போர்ச்சுகீசியர்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். போர்ச்சுகீசியர்கள் மட்டும்தான் என்ன அப்படின்னா கொஞ்சம் நிறைய இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய இருக்கிறது அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து கொஞ்சம் நிறைய இருப்பாங்க. மற்றது எல்லாமே என்ன அப்படின்னா சும்மா ஒரு பேர் 2 பேர் தான் வரும். இப்ப ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரில என்ன பார்த்திருக்கோம்? போர்ச்சுகீசியர்கள் வந்து பார்த்திருக்கோம். போர்ச்சுகீசியர்கள் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு எப்போ வந்தாங்க? 1498ல வந்து வந்திருப்பாங்க. யாரு வந்தா ஃபர்ஸ்ட்? வாஸ்கோட காமா வந்து வந்திருப்பாரு. அவரை யாரு அனுப்பி வச்சிருப்பா? இமானுவேல் வந்து அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. வாஸ்கோட காமா 1498ல வந்திருப்பாரு ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து 1501ல வந்திருப்பாரு. தேர்டு வந்து 1524ல வந்து வந்திருப்பாரு. தேர்ட் டைம் வரும்போது என்ன அப்படின்னா இறந்திருப்பாரு. வாஸ்கோட காமாக்கு அப்புறம் வந்தவர் யாரு? பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரல் வந்து வருவாரு. இவர் வரும்போது என்ன அப்படின்னா அந்த ஃபேக்டரி நிறுவனத்துல கொஞ்சம் சண்டைலாம் நடக்கும். ஆனா முக்கியமா எதுவும் நடக்கல. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் டைம் வரும்போது வாஸ்கோட காமா ஃபேக்டரி வந்து நிறுவனாரு. எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொச்சி, கண்ணனூர்ல வந்து சிறைச்சாலை, அதுக்கப்புறம் கள்ளிக்கோட்டை, காலிக்கட்ல வந்து ஃபேக்டரி எல்லாம் நிறுவுறாங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எது இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொச்சி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நினோடி குன்கா வந்து மாத்துறாரு, கோவாக்கு வந்து மாத்துறாரு. எப்போ அப்படின்னா 1530ல வந்து மாத்துறாரு. இவங்களுக்கு என்ன ஆச்சு, சரி இப்படியே இருந்தா வந்துட்டு போனா சரி வராது, இங்கேயே வந்து ஒரு ஃபேக்டரி நிறுவனம், அது மட்டும் இல்லாம இதை கவனிக்கிறதுக்கு ஒரு கவர்னரையும் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணணும், அப்பதான் ப்ராப்பரா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் யாரு? அல்மெய்டா. பேர் வந்து பெருசா இருக்கும், கடைசி பேரை மட்டும் வச்சுக்கோங்க, அதை வச்சுட்டா அப்படிதான் கொஸ்டினும் வரும். அல்மெய்டா வந்து எப்போ அப்பாயின்மெண்ட் பண்றாங்கன்னா 1505ல அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. இவரை பத்தி 2 பாயிண்ட் தான் இருக்கும். 2 பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் கவர்னரு, அதுக்கப்புறம் ப்ளூ வாட்டர் பாலிசி வந்து அவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. 2வது வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அல்புகர்க்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பாயிண்ட் தான். இவர் தான் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருப்பாரு. உண்மையான போர்ச்சுகீசிய அதிகாரத்தை நிலைநிறுத்தியவர் யாருன்னா அல்புகர்க். அதுக்கப்புறம் இந்திய பெண்களோட திருமண உறவு. நெக்ஸ்ட் விஜயநகர பேரரசோட நட்புணர்வு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கோவா வந்து கேப்சர் பண்றாரு 1510ல. அதுக்கப்புறம் சதி ஒழிப்பை பத்தி அப்பவே அந்த காலத்திலேயே வந்து சொல்லியிருப்பாரு. கோவாவை யார்கிட்ட இருந்து கைப்பற்றி இருப்பாரு? பிஜப்பூர் சுல்தான் யூசப் அடில் சாஹித் இருந்து கைப்பற்றி இருப்பாங்க. இவரை பத்தி இவ்வளவுதான், இப்பவே மெமரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வர்றவங்களா பெருசா ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டாங்க. நினோடி குன்கா என்ன பண்ணிருப்பாருன்னா கேபிட்டல் வந்து சேஞ்ச் பண்ணிருப்பாரு 1530ல கொச்சில இருந்து கோவா.
அதுக்கப்புறம் நொரன்கா. இவர் பீரியட்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இவர் வரும் பொழுது 1571ல அக்பர் வந்து குஜராத்துக்கு வந்து சந்திச்சிருப்பாரு. அவ்வளவுதான். போர்ச்சுகீசியர்கள் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, புகையிலைய வந்து அறிமுகப்படுத்தினாங்க நம்ம இந்தியாவுல. அது மட்டும் இல்லாம கேசியூவையும் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. வேற என்ன பண்ணாங்கன்னா, அடிமை முறை இங்க இருந்து வாங்கிட்டு போய் விக்கிறதாலேயே கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்தியா விட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மத மாற்றம். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா மத மாற்றம் வந்து செஞ்சாங்க. ஏன் அவங்க மத மாற்றம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க இடையில வந்து ஐரோப்பியர்கள் வந்து புடிச்சிட்டாங்கல்ல, துருக்கியர்கள்லாம் புடிச்சிட்டாங்கல்ல, அவங்களாம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்லாமிக், அந்த ரிலிஜியனை சேர்ந்தவங்க. அவங்களாம் இஸ்லாமிக்கா இருக்கும்போது இவங்க கிறிஸ்டினா, யூரோப்பியன்ஸ் கண்ட்ரி ஃபுல்லாவே என்ன அப்படின்னா கிறிஸ்டினா இருப்பாங்க. நம்ம மதத்தை இங்க கொண்டு போகணும், அப்பதான் இவங்களும் மாறுவாங்க, நம்மளும் ஈஸியா ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு இதுல வந்து மத மாற்றம் வந்து செஞ்சாங்க. ஒரு சில பேர் ஆனாங்க, ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் அவேர்னஸோட இருந்ததால அதை பத்தி கண்டுக்கல. இதான் போர்ச்சுகீசியர்கள். இன்னும் 2 பேர் யாருன்னா, ராபர்ட் நொபிலி, தமிழ் உரைநடையின் தந்தை. அதுக்கப்புறம் ஹென்ரிச், தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை. உங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் ஆனா இதுல இருந்து மட்டும்தான் வரும். ஐரோப்பியர்கள் வருகை வேற எதுவும் பெருசா கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் யார பார்க்க போறோம் அப்படின்னா, டச் எப்போ வருவாங்க? கம்பெனி ஸ்டார்ட் பண்றது வந்து என்ன அப்படின்னா 1602ல கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 1605ல வந்து நம்ம இந்தியாவுக்கு வருவாங்க. எப்போ போவாங்க, வெளியில போவாங்க? 1759. டச்சை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் எதுல இருந்துச்சு அப்படின்னா இந்தோனேசியா மேலதான் இருந்துச்சு. ஏன்னா அங்கதான் நிறைய ஸ்பைசஸ் கிடைக்கும். பெப்பரை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் என்ன அப்படின்னா இந்தியாவில கிடைக்கும், மற்றது எல்லாமே இந்தோனேசியால தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 1605ல எங்க உங்க ஃபேக்டரிய வந்து நிறுவுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மசூலிப்பட்டினத்துல வந்து நிறுவுவாங்க. மசூலிப்பட்டினம் எங்க இருக்கு? போர்ச்சுகீசியரோட இடம்லாம் பார்க்கலாமா? மேப்பே ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. வேர்ல்டு மேப் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, இந்தியா மேப் ஒன்று வாங்கி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ்லயும் கொஞ்சம் நல்லா எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். மேப்பும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும். எப்பவுமே மேப் வாங்கி எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மேப்லாம் இருக்கு, யாராவது பாப்பீங்களா இல்ல சும்மா அப்படியே தான் இருக்கா? என்னைக்காவது பாத்திருக்கீங்களா? வந்த ஃபர்ஸ்ட் நாள் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. மேப் நல்லா பாத்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது ஈஸியா வந்து மெமரி ஆகும். மேப் வந்து ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் எங்க வர்றாங்க போர்ச்சுகீசியர்கள்? கள்ளிக்கோட்டை, காலிக்கட் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் கொச்சி தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் தலைநகரா இருக்கு. அதுக்கப்புறம் கண்ணனூர்ல ஒரு சிறைச்சாலை. கோவா வந்து யாரு எங்க கைப்பற்றுவா? 1510ல பிஜப்பூர் சுல்தான் யூசப் அடில் சாஹிட்ட இருந்து கைப்பற்றுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா 1530ல வந்து கேபிட்டலா நினோடி குன்கா வந்து அலௌன்ஸ் பண்ணிடுவாரு. நெக்ஸ்ட் பசினு போர்ச்சுகீசியரோட தான். பசின், டாமன், டையோ. டையோ டாமன் என்னது? ஸ்டேட்டால யூனியன் டெரிட்டரியா? யூனியன் டெரிட்டரி. டையோ டாமனையும் இன்னொரு யூனியன் டெரிட்டரியும் மெர்ஜ் பண்ணாங்க. தாத்ரா நாகர் ஹவேலி, அதையும் டையூ டாமன் எல்லாத்தையும் சேர்த்து. முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா டையூ டாமன் ஒரு யூனியன் டெரிட்டரி இருந்துச்சு, தாதர் நாகர் ஹவேலி ஒரு யூனியன் டெரிட்டரியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 2020ல எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி இது மூணுமே என்ன அப்படின்னா ஒரே இதா இருக்கட்டும், யூனியன் டெரிட்டரியா இருக்கட்டும்னு அறிவிச்சிட்டாங்க. வேற ஏதாவது போர்ச்சுகீசிய பகுதி இருக்கா? அவ்வளவுதான்.
1605 எதை கைப்பற்றுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மசூலிப்பட்டினம். அதுக்கப்புறம் 1609 வந்து எதை கைப்பற்றுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சால்செட். ஆமா, அந்த பர்மிஷன் கேட்டு அங்க வந்து ஃபேக்டரிய வந்து நிறுவுறாங்க. கைப்பற்றுறாங்கன்னா அங்க ஃபேக்டரிய வந்து நிறுவுறது. அப்புறம் 1609 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சால்செட்டை வந்து கைப்பற்றுறாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பழவேற்காடு. பூலிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் தலைநகரம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பழவேற்காடு, பூலிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் தலைநகரை வந்து சேஞ்ச் பண்றாங்க. எங்க சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாகப்பட்டினம். 1619 வந்து நாகப்பட்டினத்துக்கு வந்து சேஞ்ச் பண்றாங்க. டச்சை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா முக்கியமானதுன்னா ஒண்ணு இந்தோனேஷியா தீவா. அங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய படுகொலை வந்து நடக்குது. டச்சை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. என்ன அப்படின்னா அம்பாயினா. அம்பாயினா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தோனேசியாவில் உள்ள ஒரு பிளேஸ் தான் அம்பாயினா. அங்க ஒரு படுகொலையை வந்து நிகழ்த்துறாங்க. எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டச்சு இந்தோனேசியாவை விடாது, அதுதான் அதோட ஃபுல் ஃபோக்கஸ். பிரிட்டிஷ் சும்மா இல்லாம என்ன பண்றாங்க, இந்தோனேசியாவுக்கு போயிட்டு அங்க நிறைய டார்ச்சர் பண்றாங்க டச்சை. டச்சு வந்து பொறுத்து பார்த்தா அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 பிரிட்டிஷ்காரங்க, அதுக்கப்புறம் 9 ஜப்பான்காரங்க எல்லாரையும் கொன்னுட்டாங்க. டச்சுக்காரங்க வந்து என்ன அப்படின்னா 10 பிரிட்டிஷ், ஒரு 9 ஜப்பான் எல்லாரையும் சேர்த்து கொன்னுட்டாங்க. கொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 பேருக்குள்ள ஒரு ட்ரீட்டி போடுறாங்க, ஒரு உடன்படிக்கை வந்து போடுறாங்க. என்ன அப்படின்னா நான் இனிமே பிரிட்டிஷ் சொல்லிட்டாங்க, நான் இனிமே இந்தோனேஷியாவுக்கு வரல, நீயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வித்ட்ரா பண்ணிட்டு வந்துட்டாங்க இந்தியாவுக்கே. இதுதான் என்ன அப்படின்னா அம்பாயினா படுகொலை. எப்போ அப்படின்னா இயர் ரொம்ப முக்கியம், 1623. ஓல்டு கொஸ்டின்ல இப்பதான் இந்த கொஸ்டின் வந்து பெருசா கேட்கறது இல்ல. முன்னாடி எல்லாம் என்ன அப்படின்னா ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஐரோப்பியர் வருகை, அதுக்கப்புறம் போர்கள் பார்ப்போம், ஒரு 3 போர்கள் பார்ப்போம். நெக்ஸ்ட் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்தங்கள், அந்த பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், இதெல்லாம் பார்ப்போம். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 4 கிளாஸ் மட்டும் என்ன அப்படின்னா மெமரி பேஸ்டாவே போகும். அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரி ஐயனமே ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் மெமரி பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இருந்தெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க. அம்பாயினா படுகொலை எப்போ அப்படின்னா 1623. இது என்ன அம்பாயினாங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா இந்தோனேசியாவில இருக்கு ஒரு பிளேஸ். இங்க என்ன ஆகும் அப்படின்னா டச்சுக்காரர்கள் வந்து பிரிட்டிஷோட இது வந்து தாக்குதல் வந்து நிறைய இருந்ததால ஒரு சண்டை நடக்குது. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரிட்டிஷ் ஒரு 10 பேரு, 9 ஜப்பானீஸ் எல்லாரையும் சேர்த்து கொன்னுட்டாங்க. இதுதான் அம்பாயினா படுகொலைன்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் வந்து சும்மா இருப்பானா, இங்க இருந்து வந்து நம்ம நாட்டையே வந்து ஆட்சி பண்ணவன் சரின்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணி வந்துட்டு அதுக்கப்புறம் 1759 டச்சுக்கும் பிரிட்டிஷ்க்கும் இடையில ஒரு போர் நடக்குது. அந்த போருக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா டச்சு இந்தியாவை காலி பண்ணிட்டு சுத்தமாவே போயிட்டாங்க. இந்தியாவில் உள்ள இடங்கள்லாம் பிரிட்டிஷ் நீயே வச்சுக்கோ என்னோட இடத்தன்னு சொல்லி அவங்கள்ட்டே கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது என்ன போர், என்ன வார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெட்ரா போர். இந்த போருக்கு அப்புறம் டச்சு பிரிட்டிஷ் நீயே எல்லாத்தையும் வச்சுக்கோன்னு சொல்லி. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டுல என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இந்த டச்சு என்ன பண்ணாங்கன்னா நாகப்பட்டினம்னா எங்க இருக்கு, தமிழ்நாட்டுலதான் இருக்கு. பழவேற்காடு எல்லாமே தமிழ்நாட்டுல தானே இருக்கு. இவங்க 1613 பழவேற்காட்டுல வந்து ஒரு ஃபோர்ட் வந்து கட்டுறாங்க, ஒரு கோட்டையை வந்து கட்டுறாங்க. என்ன கோட்டை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கெல்ரியா கோட்டை.
கெல்ரியா கோட்டையை வந்து கட்டுறாங்க. எங்கன்னா பழவேற்காட்டுல. இந்த ஃபோர்ட்ல எதுக்கு கோட்டையெல்லாம் கட்டுவாங்க அந்த காலத்துல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பொருட்களை வந்து சேர்த்து வைக்கிறதுக்காக கட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா, நம்ம அந்த மன்னர்கள் காலத்துல எதிரிகள்கிட்ட பாதுகாப்பா இருக்கிறதுக்கு கோட்டையை வந்து கட்டினாங்க. இந்த கோட்டை வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டைமண்ட் வைரம் இருக்குல்ல, அதை வந்து ஏற்றுமதி செய்யற ஒரு மையமா இருந்துச்சு. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல இருந்து. டச்சை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். என்ன அப்படின்னா, அவங்க எப்போ வர்றாங்க, அவங்களோட கேபிட்டல் என்ன இருக்கு, ஏதாவது இன்சிடென்ட் இருந்துச்சுன்னா அந்த இன்சிடென்ட், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல அவங்க குறிப்பா என்ன பண்ணாங்க, அவ்வளவுதான். டச்சை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட் தான் இருக்கு. உங்களுக்கு கொஸ்டின் கேட்டது அப்படின்னா அந்த அம்பாயனா கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் கேட்டது இல்ல. இந்த பழவேற்காடு கேட்டிருக்காங்க. இது ரெண்டும் தான். நேம்லாம் இல்ல. ஆமா, நாகப்பட்டினம் 1690 மாத்துவாங்க. டச்சு வந்து என்ன அப்படின்னா செகண்டா நம்ம இந்தியாவுக்கு வந்த யூரோப்பியன் கண்ட்ரி. எப்போ வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1602 கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. டச்சுனா எந்த நாட சொல்லுவாங்க? ஹாலந்தா? ஹாலந்தா நெதர்லாந்தா? நெதர்லாந்து என்ன அப்படின்னா டச் அப்படின்னு சொல்லுவாங்க. வர்றாங்க, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 1605 வந்ததுமே எந்த பகுதியை வந்து கைப்பற்றுறாங்க, ஃபேக்டரி நிறுவுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மசூலிப்பட்டினம். அதுக்கப்புறம் 1609, ஆனா ஒரு சில புக்ல 1610 இருக்கும், சால்செட் வந்து ஃபேக்டரி நிறுவுறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேபிட்டல் வேணுமா, எல்லா கண்ட்ரியுமே என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு வந்ததும் ஒரு கேபிட்டல் வந்து வச்சுப்பாங்க. இவங்களோட கேபிட்டல் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பழவேற்காடு தான் இவங்களோட கேபிட்டலா இருக்கு, புலிக்காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நாகப்பட்டினத்துக்கு மாத்துறாங்க. எப்ப மாத்துறாங்க அப்படின்னா 1690 தான் மாத்துறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான நிகழ்வு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அம்பாயனாய் படுகொலை. எப்போனா 1623. இயர் ரொம்ப முக்கியம். எங்க அம்பாயனா எங்க இருக்குன்னா இந்தோனேசியா தீவுல உள்ள ஒரு பிளேஸ். இங்க என்ன நடக்குதுன்னா, டச்சுக்காரர்கள் வந்து இங்கிலீஷ்காரங்களையும் ஜப்பான்காரங்களையும் வந்து கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் என்ன பண்ணிடுச்சு, இனிமே நான் இந்தோனேசியா தீவுக்கு வரல, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவன் போனவன் என்ன பண்ணிட்டான், 1759 அது வரைக்கும் வெயிட் பண்ணி டச்சை ஃபுல்லாவே காலி பண்ணி யூரோப்புக்கு அனுப்பி வைக்கிறான். அது என்ன போர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1759 பெட்ரா போர். நெக்ஸ்ட் தமிழ்நாட்டுல ஒரு கோட்டை கட்டியிருக்காங்க பழவேற்காட்டுல. என்ன கோட்டை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கெல்ரியா கோட்டை அப்படிங்கிற ஒரு ஃபோர்ட்டை வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து டைமண்ட்ல எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு சென்டரா வந்து இருந்திருக்கு. அவ்வளவுதான் டச்சு. பிரேக்லாம் எப்ப கொடுப்பாங்க? இது வரைக்கும் கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? இதுல உங்களுக்கு பெருசா டவுட் வராது, ஏன்னா பெருசா கான்செப்ட் எதுவும் இல்ல. அப்படி டவுட் வந்துச்சுன்னா இந்த புக்ல இந்த இயர் இருக்கு, நீங்க இந்த இயர் சொல்றீங்க, அப்படிதான் உங்களுக்கு டவுட் வரும். புக்ல வந்து நியூ எடிஷன்ல எந்த இயர் இருக்கோ அந்த இயரை மட்டும் பாத்துக்கோங்க. அது தப்பாவே இருந்தாலும் நியூ எடிஷன்ல எந்த இயர் இருக்கோ அதான் நீங்க மெமரி பண்ணி ஆகணும். 11th ஒரு இது இருக்கும், 8th ஒரு இது இருக்கும், அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏதாவது ஒரு இயர் தான் ஆப்ஷன்ல இருக்கும், அப்படி இல்லைன்னா அவன் கிரேஸ் மார்க் கொடுத்துருவான். டைம் அந்த பாக்ஸா? இந்த டேபிள் உங்களுக்கு புரியலையா? புரியவே இல்லையா? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து போர்ச்சுகல் வந்து வர்றாங்க. போர்ச்சுகல் மட்டும் தான் என்ன அப்படின்னா எந்த ஒரு கம்பெனியுமே ஸ்டார்ட் பண்ணாம அவங்களா வந்து சரி நம்ம வழி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வர்றாங்க. போர்ச்சுகல் வந்து எப்போ வர்றாங்க அப்படின்னா 1498 ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. இந்த இயர் வந்து ரொம்ப 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 முக்கியம். அவங்க எப்போ வெளியே போறாங்க,
இந்தியாவை இந்தியன் ஸ்டே கொடுத்துட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1961. அதுக்கப்புறம் யாரு வரா? டச் வர்றாங்களா? டச் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னா 1602 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம இந்தியாவுக்கு வந்து அவங்க ஃபேக்டரி நிறுவனது எப்போ அப்படின்னா இந்தியாவுக்கு வந்தது 1605 வந்து வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியா விட்டே வெளியில போனது எப்போ அப்படின்னா 1759 வந்து இந்தியாவை விட்டுட்டே வெளில போயிட்டாங்க. எதனால போனாங்க? பெட்ரா வார்னால போயிட்டாங்க. நெக்ஸ்ட் வர்றது பிரிட்டிஷ் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்றது 1600 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வர்றது 1608 ஒரு ஆளை வந்து அனுப்பி வைப்பாங்க. மொத்தமா வெளில போனது எப்போ அப்படின்னா 1947. டேனியர்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது 1616. 2 வருஷம் கழிச்சு நம்ம இந்தியாவுக்கு வர்றாங்க, வந்து ஒரு ஃபேக்டரி வந்து நிறுவுறாங்க. அதே மாதிரி பிரெஞ்சும் என்ன அப்படின்னா 1664 வர்றாங்க. ஒரு 4 வருஷம் கழிச்சு நம்ம இந்தியாவுக்குள்ள ஒரு ஃபேக்டரி வந்து நிறுவுறாங்க. ஆமா இருப்பாங்க. ஆனா என்ன அப்படின்னா நம்ம கிட்ட பவர் வந்துரும், அந்த பிரிக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் இருந்திருப்பாங்க. 1950 தான் கம்ப்ளீட்டா போயிருப்பாங்க. ஆமா அங்கே அவங்க ஊர்லயே வந்து கம்பெனி, ஏன்னா அவங்க ஊர்ல இருந்து அவங்க கிங் கிட்ட பர்மிஷன் கேட்கணும்ல. இப்ப பிரிட்டிஷ் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா அங்க வந்து எலிசபெத் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பர்மிஷன் கொடுக்கணும், நீ போயிட்டு இந்த மாதிரி ட்ரேடிங் எல்லாம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அங்க பர்மிஷன் வாங்குவாங்க, அங்கேயிருந்து டிராவல் பண்ணி வரணும்ல. அதனால இங்க இப்ப போர்ச்சுகல்லாம் வந்தாங்கல்ல, அவங்க கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் டிராவல் பண்ணி வந்தாங்கன்னா 11 மாசம் டிராவல் பண்ணி வந்தாங்க. அவங்களோட பயணத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 97 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1 year ஆகும் வர்றதுக்கு. ஆமா கப்பல்ல வருவாங்க. அதனாலதான் என்ன அப்படின்னா வாஸ்கோட காமா ஃபர்ஸ்ட் வரும்போது எத்தனை பேர் கூட வந்தாங்கன்னா 170 பேர் கூட வந்துட்டு உயிரோட இருந்தவங்க 50 பேர் தான். ஏன்னா வர்ற வழியில நிறைய புயல் அது இதுன்னு இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது டிசீஸ் வந்தாலும் இப்பதான் நிறைய டெக்னாலஜி இருக்கு, உடனே மாத்திரையை போடுறாங்க, சரியாயிடுது. அப்பெல்லாம் எதுவும் இருக்காது இல்ல.